ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இந்தியன் பாலிட்டிங்கிறது இந்திய அரசியல், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டம், அது எப்படி உருவாகும்போது என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன காரணங்கள்னால நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தோம், எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக கிடையாது, தனித்தனி ப்ரொவின்சஸாக இருந்தது. இப்போ சவுத்தில் சேர சோழ பாண்டியாஸ் இருப்பாங்க, இப்போ முகல்ஸ் இருப்பாங்க, சௌவன்ஸ் பாலாஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டெரிட்டரி கிடையாது. அவங்களோட ராஜ்யங்கள் அந்தந்த அரசில் தனியாக நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க 1600 அப்போ தான் இங்கே வர்றாங்க இந்தியாவுக்கு. என்ன ஃபார்மில் வர்றாங்க அப்படின்னா, வணிகர்களாக, ஒரு ட்ரேடர்ஸாக வர்றாங்க. அவங்க கம்பெனி பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இங்கே இப்படி வர்றாங்க இல்லையா, இவங்க பிரிட்டிஷ்லேருந்து வர்றாங்க. பிரிட்டிஷ் மொனார்க்கியாக இருந்துச்சா, ஸோ அப்போ அங்கே குயினோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்தது. அப்போ எலிசபெத் I இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சார்ட்டர் வாங்குறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு கேரண்டி மாதிரி. பிரிட்டிஷ்லேருந்து வேறு யாரும் இந்தியாவில் ட்ரேட் பண்ண வரமாட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணும், பிரிட்டிஷ்லேருந்து வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டியை குயின் எலிசபெத் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்தது ஃபுல்லாகவே ஒரு ட்ரேடிங்காக தான். இந்தியா இப்போ மாதிரி கிடையாது. அப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் நேஷனில் ஒன்றா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வேர்ல்ட் ஜிடிபியில் 1/4 அப்போத்த இந்தியாவோட ஜிடிபியாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருந்தது இவங்க ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது. அதுக்கு முன்னாடி அரேப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இங்கே இருக்க ஸ்பைசஸ் இல்லை இங்கேருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஜெர்ம்ஸ், ஃபியூல்ஸ், அதெல்லாமே அங்கே கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாமல் இருந்தது. அவங்க சொல்ல மாட்டாங்க இங்கேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னு. பட் கொஞ்சம் நாளாக இவங்களா கண்டுபிடிச்சி தான் சரி ஓகே அப்போ நம்மளே இந்தியாவுக்கு போவோம்னு சொல்லி வந்தது தான் இப்படி. இவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் இவங்க அரேப் கிட்ட வாங்கி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அரேப்ஸ்க்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது அதிலே இவங்க டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அங்கே யூரோப்பில் இல்லை பிரிட்டிஷில் சேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வரும். அப்போ ப்ராஃபிட் வர என்ன ஆகும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ட்ரேடிங்க்கு வருவாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுவாங்க, இல்லை குடோன் செட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்கு எப்படி சொல்கிறது, செக்யூரிட்டி பர்பஸ் வருவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் மட்டுமே இல்லை, அதுக்கு ஃப்ரெஞ்ச் இருந்திருப்பாங்க, டச் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு செக்யூரிட்டிக்காக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆனது தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சடனாக நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் வந்துட்டுருக்கும். அந்த மாற்றம் அந்த அன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குமோ தவிர கண் முழிச்சு பார்க்கும்போது இன்றைக்கி எதுவுமே புதுசாக நடந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்படி ட்ரேடிங்காக மட்டுமே இவங்க எப்படி நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க, எங்கேருந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்கும். அதாவது பிரிட்டிஷ்க்கும் முகல்ஸ் அப்புறம் மற்ற அந்த லோக்கல் சீஃப்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அட்வான்ஸ்டு லெவலில் இருந்தாங்க இல்லையா நம்மளோட வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பக்சரில் பிரிட்டிஷ் ஜெயிச்சிடுறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போத்த முகல் எம்பரராக ஷா ஆலம் இருந்தார். அவர் திவானி ரைட்ஸை பிரிட்டிஷ்க்கு கொடுப்பாரு. திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி சொல்லலாம், அந்த இடத்துல எந்த திவானி ரைட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா, பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3ஓட திவானி ரைட்ஸை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருவார். அதாவது ரெவன்யூக்கும் வரிக்கும் சிவில் ஜஸ்டிஸ்க்கும் உண்டான ரைட்ஸை தான் திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ட்ரேடிங்லேருந்து ஒரு டெரிட்டரியல் பவராக அவங்க மாறினதுக்கு உண்டான ஒரு ஃப்ரேஸ் இல்லை இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ரொம்ப அதிக ஆட்சி செலுத்த ஆரம்பிக்கும் போது தான் 1858 சிப்பாய் முட்டினி நடக்கும். சிப்பாய் போர் இல்லை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த மாதிரி அதுக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க. இந்த ஒரு இது வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நம்ம இப்போ ஜெயிச்சிருக்க வேண்டியது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம தோற்றுருவோம். ஒருவேளை ஜெயிச்சிருந்தோன்னா அன்றைக்கி நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நம்ம அப்போ தோற்றுருவோம். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் டேரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய ஸ்டேஜஸ் நடக்கும் ஏன் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு. பட் இதில் இப்போ இது மட்டும் பார்ப்போம். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்தியா அப்போ ரொம்ப வெல்த்தியஸ்ட் நேஷனாக இருந்ததுன்னு. அப்போது ஆப்வியஸாக இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும், ப்ராஃபிட் தானே சம்பாதிச்சிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் பவுண்ட் சம்திங் கடன் இருக்கும். போய் இங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே கேட்பாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. பிரிட்டிஷ்க்கு ஒரே ஷாக்காக இருக்கும், அவ்வளோ பெரிய நாட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆக்சுவலி லாபம் இருக்கணும், உங்களுக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் ஏன் நஷ்டம் ஆச்சுன்னா, ஃபுல்லாக கரப்ஷன். கம்பெனி நஷ்டமாயிடுச்சு, ஆனால் அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுங்க அவங்க பயங்கர ரிச் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுன்னா, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் ஆனால் சும்மா எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும்,
ஸோ எனக்குன்னு சிலது வேணும். இப்போ ஒன்று கொடுத்து தானே ஒன்று வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே அப்போ வந்து நான் ரெகுலேட் பண்ணுறோம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் வந்து வரும். அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சிப்பாய் முட்டினி நடக்கும். இதுக்கப்புறம் ஓகே இல்லை ரெகுலேஷன்லாம் போதும், இதுக்கப்புறம் நானே டேரெக்டாக வந்து ரூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிடும். அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதுக்கப்புறம் அந்த சிப்பாய் முட்டினிக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எது வரைக்கும் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஓகே இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷனுங்கிற ஒன்று நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க 1946 அண்ட் 26 ஜனவரி 1950, அதாவது நம்மளோட ரிப்பப்ளிக் டே இருக்கு இல்லையா, அப்போ இருந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி சொல்கிறது அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அதாவது நம்மளோட இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளோட இந்திய அரசியல்லையும் சரி, அந்த பிரிட்டிஷோட ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, காலடி தடம் இல்லை அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து அதிகமாகவே இருக்கும். பிரிட்டிஷ் டைம் பீரியடில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புரட்சி ஆகட்டும், இல்லை ஒரு ரெவன்யூ சிஸ்டம் ஆகட்டும், இல்லை ஒரு ரூல்ஸ் கொண்டு வரதாகட்டும், அதை ஃப்ரேம் பண்ணுறதாகட்டும், நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதா, ஓகே அப்போ இதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளோட அரசியல்லையும் சரி, அரசியலமைப்பு சட்டத்துலேயும் சரி அதிக அளவு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கம்பெனி ரூல் 1773 1858 வரைக்கும். ஸோ இப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ தான் அவங்க ஓகே நாங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 20 இயர்ஸ் ஒன்ஸ் இருக்கும். 73, 93, 1813, 33, 1853 இப்படி தான் வந்து அந்த ஆக்ட்ஸ் இருக்கும். 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஆக்டை வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து முதல் தடவையாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் அவங்க பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனியோட பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதாவது எப்படி சொல்கிறது, லோக்கலாக இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை சென்ட்ரலைஸ்டு பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனி மாகாணங்கள் இருக்கும் இல்லையா, பெங்கால், மெட்ராஸ், பாம்பேன்னு, அதை வந்து தனித்தனியாக கவர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது. இவங்க தனியாக அவங்களோட ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. பட் இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பெங்காலோட கவர்னர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு புது பொசிஷனை கொடுத்தது. அண்ட் இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போது கவர்னரோட பாம்பே, மெட்ராஸ் இவங்க 2 பேருக்கு வந்து கவர்னர், பட் பெங்கால் வந்து கவர்னர் ஜென்ரல். அப்போது கவர்னர் ஜென்ரலுக்கு கீழே பாம்பே பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் வந்துடும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தோன்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ட் இதை தான் வந்து பார்த்தோம் இல்லையா சென்ட்ரலைஸ்டோட ஃபவுண்டேஷன்னு, அது வந்து இதுதான் தனித்தனியாக இருந்த மாகாணங்களை இப்போ பெங்காலோட கவர்னர் ஜென்ரலுக்கு கீழே கொண்டு வர்றது. அண்ட் 1774 கல்கட்டாவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் இல்லை, சின்ன லெவலில், பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் வந்து இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ எப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி சர்வன்ட்ஸ், ஏஜென்ட்ஸ் யாருமே வந்து நேட்டிவ்ஸ் கிட்ட, அதாவது லோக்கல் ரூலர்ஸ் இல்லை ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரைப்ஸும் வாங்கக்கூடாது. அதாவது லஞ்சமோ பொருளோ கிஃப்டாவோ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதோட கண்ட்ரோலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இனிமே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வருமான வழியிலையும் சரி, சிவில்லையும் சரி, மிலிட்ரிலையும் சரி, அதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க. அதுக்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாடியை க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சு, இங்கே வந்து பிரச்சனை பண்ணாங்க, நாங்கள் இப்படி பண்ணோம், இவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து அமெண்டிங் ஆக்ட். ஓகே 20 இயர்ஸ் ஒன்ஸ் தானே ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெகுலேட்டிங் ஆக்டோட எப்படி சொல்கிறது டிஃபெக்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றங்கும் போது அது கரெக்டாக இருக்குன்னு நினச்சி தான் கொண்டு வருவோம். ஆனால் அந்த ரூல்ஸை வந்து
எப்படி சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு சில பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இது இந்த ஆக்ட் கொண்டு வருவாங்க. அதனால தான் இது அமெண்டிங் ஆக்ட், இதை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் ஜென்ரல், அந்த 4 பேர் இருப்பாங்கல்ல, கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, இவங்கள வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க விஷயத்தில் தலையிடாது. இப்போ இவங்க மேலே ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்லை இவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கம்பெனியோட ரெவன்யூ மேட்டர், வருவாய் விஷயத்துலையோ இல்லை அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஏற்படுற பிரச்சனையிலையும் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வருவாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கேல்கட்டாவில் இருக்க மற்ற எல்லாத்து மேலேயுமே வந்து அதோட எப்படி சொல்கிறது ஜஸ்டிஸை செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வர்றாங்க. அண்ட் வந்து பர்சனல் லா ஆஃப் டிஃபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா அப்போ வந்து கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க, நேட்டிவ் ஹிந்துஸ் இருப்பாங்க. அண்டு அரேப்ஸ், இஸ்லாம்ஸ், முகல் எம்பரர் மூலியமாக முஸ்லீம்ஸும் இருப்பாங்க. ஹிந்து முஸ்லீம் பாப்புலேஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்கும் அவங்களோட மதப்படி, அண்ட் ஹிந்துவுக்கும் தனியாக ஒரு சட்டம் இருக்கும் நம்மளோட ஹிந்துஸோட மதப்படி. ஸோ அந்தந்த மதத்துப்படி தான் வந்து அவங்களுக்கு ஒரு நீதியோ ஒரு தண்டனையோ வழங்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்டு ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸில் இருக்குது, அதாவது அந்த மாகாணங்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வர்ற அப்பீல் மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, கவர்னர் ஜென்ரலோட கவுன்சிலுக்கு தான் போகணும் அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி ஹை கோர்ட்டில் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியும் அவங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது கவர்னர் ஜென்ரலோட கவுன்சிலுக்கு தான் போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ்க்கும் கவுன்சில்ஸ்க்கும் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கவர்னர் ஜென்ரலோட கவுன்சிலுக்கு அதிகாரம் கொடுக்குது. இதுக்கடுத்து வரதான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இது ஏன் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னா, அப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டராக, அதாவது எப்படி சொல்கிறது பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ தான் நம்ம பார்லிமெண்ட் மாதிரி அப்போவே பிரிட்டிஷில் பார்லிமெண்ட் இருக்கும். அங்கே வந்து ப்ரைம் மினிஸ்டராக வில்லியம் பிட் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த ஆக்ட். அதனால தான் அது அவரோட பேர்லேயே பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கம்பெனியோட கமர்ஷியல்லையும் பொலிட்டிக்கலையும் பிரிப்பாங்க. அதாவது இவங்க ட்ரேடிங் பண்ண வந்தாங்களா, ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, வணிகம் பண்ணுறது கமர்ஷியல் ஃபங்க்ஷன், வியாபார நோக்கம், அந்த வியாபாரம் இது. பட் அந்த வியாபாரத்துக்காக ஒரு இடம் வாங்குறாங்க, அந்த இடத்த செக்யூர் பண்ணுறாங்க, இல்லை அந்த இடத்து மேலே ஒரு பிரச்சனை, அந்த இடத்துக்கு வரி இது பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பொலிட்டிக்கல், அரசியல் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, கம்பெனியோட ஃபங்க்ஷனை 2ஆக பிரிக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இப்போது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கமர்ஷியல் ஃபங்க்ஷனை மட்டும்தான், அதாவது வியாபாரம் மூலியமாக வர்றதை மட்டும்தான் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்கணும். இந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக புதுசாக ஒரு பாடி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேரில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பாடி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, டபுள் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. வணிகத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குரூப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதை மற்ற எப்படி சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பொலிட்டிக்கல் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு 2 கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சிவில், மிலிட்ரி எல்லாமே வந்து இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஆக்டில் இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆக்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில், மீன்ஸ் அந்த கம்பெனியோட இடங்கள், அதை எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா, அதாவது அது வரைக்கும் கம்பெனி தான் பிரிட்டிஷை சேர்ந்தது அண்ட் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே கம்பெனி சேர்ந்தது. இப்போ வந்து கம்பெனியோட இடங்கள் இருக்கு இல்லையா இந்தியாவில், அது எல்லாமே வந்து பிரிட்டிஷோட பொசிஷன்ஸ், அதாவது பிரிட்டிஷை சேர்ந்தது. அண்டு கம்பெனியோட எப்படி சொல்கிறது கம்பெனி விஷயத்துலையும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக கண்ட்ரோல் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கம்பெனி ஒரு லெவலுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இப்போ வந்து கம்பெனி வந்து எப்படி நடந்துக்குது, என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க, இல்லை கம்பெனி மூலியமாக இப்போ இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ணாங்க. ஆக்ட் ஆஃப் 1786. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலா லார்ட் கார்ன்வாலிஸை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் 2 டிமாண்ட் வந்து வைக்கிறாரு. இல்லை, நான் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 விஷயம் நான் சொல்லுவேன், அதை அக்செப்ட் பண்ணினா தான் வந்து நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவுன்சில் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, கவர்னர் ஜென்ரல் இன் கவுன்சில். ஸோ அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, எனக்கு அந்த முடிவு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் அந்த முடிவை வந்து நான் மாற்றி எடுப்பேன், அதுக்கு வந்து எனக்கு பவர் கொடுக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து கமாண்டர் இன் சீஃபாகவும் நான் தான் இருப்பேன். இந்த 2க்கும் ஓகே அப்படின்னா
ஓகே நான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கேன்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக அந்த ரெகுலேஷனை மாற்றுவாங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஆக்ட் ஆஃப் 1786. ஸோ மாற்றி இவர் கேட்ட மாதிரியே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 73க்கு அப்புறம் மறுபடியும் எப்போ வந்திருக்கணும், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 1793 ஆக்ட் வந்து வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்ன்வாலிஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஓவர் ரைடிங் பவரை, இதுக்கப்புறம் வர்ற எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் மற்ற கவர்னர்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் லார்ட் கார்ன்வாலிஸ்க்காக மட்டும்தான் அது பண்ணாங்க. இப்போ வந்து இதுக்கடுத்து வர கவர்னர் ஜெனரல் யாராக இருந்தாலும் அந்த கவுன்சிலோட முடிவை ஓவர் ரைட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு முடிவை மாற்றி எடுத்துக்கலாம். அண்ட் கவர்னர் ஜெனரலுக்கு வந்து அதாவது பாம்பே, மெட்ராஸ் அந்த கவர்னர்ஸை விட அதிக பவர் வந்து மறுபடி ரீஐட்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, குயின் எலிசபெத் கிட்டேருந்து அந்த சார்ட்டர் வாங்கியிருப்பாங்கன்னு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணணும். அதை தான் வந்து ட்ரேட் மோனோபாலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க மட்டும் அந்த வணிகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தால் அது மோனோபாலி. அது 2 பேர் இருந்தாங்கன்னா டியோபாலி, நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் நிறையா இது கம்மியாயிடுச்சு இல்லையா, டேட்டாலாம் முன்னாடி 1 மந்த்தே வந்து 1 GB தான் இருக்கும், இப்போ டெய்லி 1 GBங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஜியோ வந்து ஃபஸ்ட்டு நிறையா ஆஃபர் கொடுத்து எல்லாத்தையும் ஜியோ பக்கம் எழுத்துட்டா, இப்போ ஆல்ரெடி வந்து ஐடியா தனியாக இல்லாமல் வோடஃபோன் தனியாக இல்லாமல் 2 சேர்த்து தான் ஒரு கம்பெனி இருக்குது. பிஎஸ்என்எல் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. இப்போ நம்ம ஜியோ சீப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஜியோக்கு போனோன்னா மற்ற கம்பெனி எல்லாமே வந்து என்னாகும், லாஸ் ஆகி இழுத்து மூடிடுவாங்க. அப்போ ஜியோ மட்டும்தான் இருக்கும். அப்போது அவங்க எவ்வளோ காஸ்ட் வேணாலும் இது பண்ணலாம். இல்லை இந்த 28 டேஸ்ங்கிறது ஜியோ வந்ததுக்கப்புறம் தானே வந்துச்சு. 1 மந்த்துக்கு வந்து 500ன்னு சொன்னாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா மற்ற எந்த கம்பெனியும் இல்லை. ஸோ அதுதான் வந்து மொனோபோலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்கல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபோலி இந்தியாவுக்கு, அதை வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, கார்ன்வாலிஸ் கேட்டிருப்பார்ல, அவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும்னு. ஸோ அதே மாதிரி கமாண்டர் இன் சீஃப் வந்து கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் வந்து கண்டிப்பாக மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் பண்ணுறனா பண்ணிக்கலாம், பட் மேண்டேட்ரி அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ரூலில். அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதாவது ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில் பார்த்துக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணாங்கள்ல ஒரு பாடி, அந்த கமிட்டியில் இல்லை அந்த பாடியில் இருக்க ஆளுங்களுக்கு இந்தியன் ரெவன்யூலேருந்து தான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து வர வருமானத்திலேருந்து தான் அவங்களுக்கான சம்பளம் கொடுப்பாங்க, சேல்ரி. அடுத்து வர்றது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, அதாவது நெக்ஸ்ட் 20 இயர்ஸில். ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எப்படி சொல்கிறது பவரை ரெடியூஸ் பண்ணி பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்து அதிகமாகிட்டே வரும். அதை வந்து இதில் நல்லா பார்க்கலாம். ட்ரேடை வந்து மோனோபோலியாக வச்சுருந்தாங்களா, அதை வந்து இதில் அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்லேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தானே இது வரைக்கும் வந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது, யார் வேணாலும் பிரிட்டிஷ்லேருந்து யார் வேணாலும் இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் காஃபி டீ இருக்குல்ல, அந்த டீயும் சைனா கூட பண்ணுற ட்ரேட் மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் பண்ணும், மற்றது வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிரிட்டிஷ் க்ரௌனோட சவர்னிட்டி, அதாவது என்ன தான் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் இதோட சுப்ரீமசி இல்லை இதோட தலைமை வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் தான் அப்படிங்கிறத அசர்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்டு ஆப்வியஸாக பிரிட்டிஷில் வந்து ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் தானே. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து மக்களை என்லைட்டன் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் வந்து நாகரீகம் இல்லாதவங்க, பார்பேரியன்ஸ், டீசன்சி இல்லாதவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்மளை பார்த்தாங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு என்லைட்டன் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் வந்து பெட்டர் பர்சனாக மாற்றுறதுக்காக கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து இந்தியாவுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அது மூலியமாக வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன், அது என்ன வெஸ்டர்ன் எஜுகேஷன்னா, இந்தியாவும் பிரிட்டிஷும் பார்த்தோன்னா நம்ம ஈஸ்டில் இருப்போம், அவங்க வந்து நம்மளோட வெஸ்ட்டில், அதாவது நம்மளிலேருந்து மேற்க இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னா மேற்கேருந்து வந்தது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து பிரிட்டிஷோட டெரிட்டரி இருக்குல்ல, மீன்ஸ் எங்கெங்கெல்லாம் இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாமே வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் எஜுகேஷனை பரப்புவாங்க. அதுவும் இல்லாமல் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போடுற உரிமையும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வேணும் ரெவன்யூ பத்தலை அப்படின்னா அவங்க டேக்ஸ் போட்டுக்கலாம், அங்கே இருக்க மக்கள் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பனிஷும் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, இதுதான் வந்து சென்ட்ரலைசேஷனோட ஒரு ஃபைனல் ஸ்டெப்னு சொல்லலாம். 1773 எப்படி வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரலைசேஷனோ அதே மாதிரி 1833 வந்து சென்ட்ரலைசேஷனோட ஒரு ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா, பெங்காலோட கவர்னர் ஜென்ரல்னு சொல்லியிருந்தோமா, இப்போ வந்து அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்ங்கிற பொசிஷனுக்கு பதிலாக கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனை வந்து கொடுக்குறோம்.
அண்ட் இவர்கிட்ட தான் வந்து சிவில் பவர், மிலிட்ரி பவர்னு எல்லா பவரும் இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி தான் பார்த்தோம். பட் இந்த இதில் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரிட்டிஷோட பொசிஷன் இருக்குல்ல இந்தியாவில், இது ஃபுல்லாகவே வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்துக்கும். அதுதான் இனிமேல் பொறுப்பு. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தோன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாம்பே கவர்னர், மெட்ராஸ் கவர்னர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ரொம்பவே வந்து கம்மி பண்ணுச்சு. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னால் அவங்க ரூல்ஸ் இது பண்ணுறது. அவங்க 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 வந்து தனியாக ஒரு சட்டம் வச்சுருப்பாங்கல்ல, ஓகே இதுக்கு இவ்வளோ டேக்ஸ் கொடுக்கணும், விவசாயத்துக்கு இவ்வளோ டேக்ஸு, இல்லை இரிகேஷனுக்கு இவ்வளோ டேக்ஸுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்கல்ல. டேக்ஸுங்கிறது மட்டும் இல்லை, எந்த ஒரு ரூல்ஸ்னாலுமே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னால் எதுவும் கிடையாது, ரூல்ஸ், சட்டம் இயக்குறாங்கல்ல, அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் 9 to 14 அது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் தானே. ஸோ அந்த மாதிரி அந்த சட்டம் இயக்கிறது தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். அதை வந்து இந்த 2 பிரசிடென்சிஸ் கிட்டேருந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணுச்சு அந்த பவரை. அண்ட் மொத்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குமே வந்து சட்டம் இயக்கிற பொறுப்பு வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண லா எல்லாமே வந்து ரெகுலேஷன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆக்ட்க்கு அப்புறம் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இதிலேருந்து வர லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலேட் பண்ணாங்க, ஆனால் இதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே வந்து சட்டங்கள். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மொத்த செயலையுமே வந்து இது முடிச்சிடும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமர்ஷியல் பாடி, அதாவது ட்ரேடிங்காக தானே வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறிடுவாங்களா. ஸோ அதனால் அந்த கமர்ஷியல் பாடியோட இதை ஃபுல்லாகவே வந்து அவங்ககிட்ட எந்த கண்ட்ரோலும் இருக்காதுன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு பர்பஸ்க்கு மாதிரி இவ்வளோ வருஷமே ஆச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த இந்தியாவில் இருக்கு இல்லையா அவங்களோட டெரிட்டரி, அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி, ஹர்ஸ் அண்ட் சக்ஸஸர்ஸ். அங்கே வந்து க்ரௌன் தான் எல்லாமே, குயின் எலிசபெத் அவங்க தானே எல்லாமே. ஸோ அதனால் எந்த ஒரு பொசிஷன், எந்த ஒரு டெரிட்டரியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி சொல்லுவாங்க, அதாவது இது எல்லாமே வந்து குயினுக்கும் அவங்களோட வாரிசுக்கும் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் வந்து அந்த இன்ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி, ஹர்ஸ் அண்ட் சக்ஸஸர்ஸ். அண்ட் இது இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, சிவில் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ எப்படி நமக்கு யூபிஎஸ்சியில் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓப்பன் காம்படிஷன் தானே, யார் வேணாலும் கலந்து, மீன்ஸ் அந்த ஏஜ் மற்ற குவாலிஃபிகேஷன் வச்சு எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங்னு. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லை இப்படி வந்து ஓப்பன் காம்படிஷன் வச்சோன்னா அப்போ இந்தியன்ஸ் வந்து சிவில் சர்வன்ட்ஸ் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. சிவில் சர்வன்ட்ஸ்னால் யார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு மேல்நிலை பொசிஷனுக்கு வந்து வந்துடுவாங்க. அவங்க வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் நிறையா ஒரு டிபேட்க்கு அப்புறம், வாக்குவாதத்துக்கு அப்புறம் இதை வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட்லேயே வந்து கடைசி ஆக்ட். அண்ட் இதில் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட இப்போத்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதில் வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஆக்ட்லேருந்து இப்போ இதில் நம்ம இதில் ஒரு 100 ஆக்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு 20 நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்தளவு இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதல் தடவையாக கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலேருந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனையும் வந்து பிரிச்சுது. இப்போ எப்படி நமக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மூலியமாக லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு 3 தனித்தனியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனையும் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அண்டு புதுசாக வந்து 6 மெம்பர்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிற பேரில் கவுன்சிலுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்கள அந்த கவுன்சில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரூல்ஸும் ஒருத்தவங்க ஒரு குரூப் க்ரியேட் பண்ணும், அவங்களே தான் வந்து அதை எக்ஸிக்யூட்டும், அதாவது நடைமுறைப்படுத்துறதும் பண்ணுவாங்க. பட் இந்த ஆக்ட்லேருந்து ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க இன்னொரு குரூப் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஸோ அந்த க்ரியேட் பண்ணுறவங்கள இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எப்போ எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்குறதாகட்டும், இல்லை அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எதிர்க்கட்சி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது கேட்கணும், இல்லை இப்படி பண்ணணும், அந்த மாதிரி என்ன ரூல்ஸ் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ஆக்ட் தான் முதல் தடவை லெஜிஸ்லேஷன், அதாவது அந்த சட்டம் இயக்கிறது வந்து ஒரு பொறுப்பாக இதுக்குன்னு வந்து தனியான ப்ரொசீஜர் இருக்குது, ப்ராசஸ் வந்து வேறு, இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது இந்த சட்டம் தான். அண்ட் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைமே அவங்க அப்போஸ் பண்ணாங்கல்ல, இல்லை கூடாது, இந்தியன்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. இந்த தடவை அதை அலோவ் பண்ணாங்க. சிவில் சர்வன்ட்ஸ்க்கான எக்ஸாமை வந்து ஓப்பன் காம்படிஷனாக பண்ணாங்க. ஸோ அப்போது அந்த மேல்நிலை பதவிக்கு வந்து இந்தியன்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேணான்னு சொன்னாங்கல்ல லாஸ்ட் டைம், அப்போது மெக்கெல்லோ கமிட்டி 1854 பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கம்பெனி ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிச்சு. அதாவது பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே தான். இப்போது ட்ரேட் மொனோபோலி வந்து எப்படி 20 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கம்பெனி வந்து ரூல் பண்ணலாம், ஓகே இருக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிரிச்சிட்டாங்கல்ல, கமர்ஷியல் பாடி தனியாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தனியாக, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் தனியாக, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தனியான்னு. ஸோ இந்தியாவில் இருக்க அந்த டெரிட்டரியை கம்பெனி ரூல் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் அது எப்போ வரைக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் க்ரௌன், அதாவது அவங்க சொல்கிற வரைக்கும் தான். இவ்வளோ வருஷம் கண்டிப்பாக ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாளைக்கே வந்து பார்லிமெண்ட் வந்து இல்லை போதும், இதுக்கு மேலே வந்து கம்பெனி ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னா அவ்வளோதான், நாளையோட கம்பெனியோட ரூலிங் வந்து முடிஞ்சுது. ஸோ டைம் பீரியட் சொல்ல கிடையாது. அண்ட் முதல் தடவையாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்துச்சு. 6 பேர் க்ரியேட் பண்ணாங்கல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு, அதில் 4 பேர் வந்து எப்படி சொல்கிறது, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி, ஆக்ரா பிரசிடென்சிலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க. ஸோ அவங்க ஆளுங்க, பிரிட்டிஷ் இல்லாமல் லோக்கல் ஆளுங்க 4 பேர். ஸோ இதுதான் வந்து கம்பெனி ஆக்ட். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சிப்பாய் முட்டினி நடக்கும், அதுக்கப்புறம் க்ரௌன் ரூல் வரும். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.